எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க தங்கலான் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. படத்துடைய டீசர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த படத்துடைய மேக்கிங் இருந்தது. அதில் குறிப்பாக நம்ம சியான் விக்ரம் அவருடைய உருவ தோற்றத்தையே வேற மாதிரி மாற்றி மனுஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாப்புல. எல்லாருக்குமே அந்த டீசர் பிடிச்சிருந்தது. என்னடா இது இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்குமே அந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கேன். படத்துக்காக நம்ம எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம சியான் விக்ரமுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சியான் விக்ரமுக்கு கடைசியாக தியேட்டரில் எந்த படம் ஹிட்டாச்சு அப்படின்றது அவருக்கே தெரியாது. தொடர்ந்து பெரிய பெரிய படமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, பெரிய எதிர்பார்ப்பில் வருது. ஆனால் ஒரு படம் கூட அவருக்கு வெற்றி படமாக அமையாமல் தொடர்ந்து எல்லா படமும் ஃப்ளாப்பு, டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நம்ம சியான் விக்ரமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. டப்பிங் பேசும்போதே இந்த படத்தை பார்த்துட்டு பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாராமா, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படி சொல்லிட்டேன். நம்ம பா ரஞ்சித் இந்த படத்தை ஆஸ்காருக்கு ஏம் பண்ணி படம் பண்ணியிருக்காப்புல. ஆஸ்கார் வாங்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த திரைப்படம் எப்போ தான் வெளியாகும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. பொங்கல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, வரல. அதுக்கடுத்து ஜனவரி 26 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, வரல. அதுக்கடுத்து இப்போ லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதமாக அந்த படம் வரப்போகிறதுல அந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. எதுக்காகனா ஏப்ரல் மாதம் வந்து எலெக்ஷன் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அந்த படத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீண்டும் தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்ற டேட் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியாக போகுது. ஆனால் ஏப்ரல் மாதம் வரப்போகிறதில்ல, மே மாதம் நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. மே மந்த்து தான் இந்த தங்கலான் படம் நம்மளுக்கு தேட்டருக்கு வரப்போகுது. எப்போ வெளியாக போகுது அப்படின்ற அஃபிஷியல் டேட்டை இந்த ரெபல் மூவி நம்ம ஜி பிரகாஷ் நடித்து இந்த வாரம் தேட்டருக்கு வரப்போகுது இல்லையா, அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இந்த தங்கலான் படத்துடைய அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தங்கலான் படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் முதல் கட்டமாக எப்போ வெளியாக போகுது அப்படின்ற அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டோட அந்த படத்துடைய ப்ரொமோஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ படத்துடைய ஒர்க்லாம் முடிச்சு படம் ரெடியாக இருக்கேன், வெளி வர வேண்டியது தான் பாக்கி. ஏற்கனவே நம்ம பா ரஞ்சித்துமே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. படத்துடைய ஒர்க் நாங்கள் முடிச்சிட்டோம், படம் ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆக வேண்டியது தான் பாக்கி. ஒரு நல்ல டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய விரைவில், அதாவது வெரி வெரி சூன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த தங்கலான் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கான அப்டேட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். படத்தரப்பில் இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எல்லோருக்கும்